இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 2026 எப்படி வருது, அதாவது ஆகஸ்ட் மாதம் எப்படி வருதுன்னு பார்க்கும் பொழுது, இப்போ ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி ராகு 3ஆம் இடத்திலும், கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக துல்லியமாக பரிகாரம் மூட நம்பிக்கைக்குள்ளெல்லாம் போகாமல் கரெக்டாக பார்க்கும் பொழுது எப்படி தெரியுதுன்னா, உங்களுடைய அந்த முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராஜயோக அதிபதி லக்னத்தையே பார்க்குறார், அதாவது ராசியவே பார்க்குறார். அதே சமயம் புதன், சூரியன், குரு 8ல் மறைஞ்சிருக்காங்க. ஸோ 8ல் புதனும் மறைஞ்சிட்டார், சூரியனும் மறைஞ்சிட்டார், குரு மறைஞ்சிட்டாருன்னா ஒரு மாதிரியான ஒரு அன்ஏர்ன் இன்கம், திடீர்னு நமக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறது, நமக்கு வர வேண்டிய பணம் வருவது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வர்றது, அது மாதிரி சில சாதகமான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா குரு 8ல், சூரியன் 8ல், புதன் 8ல் அப்படிங்கிறப்போ 7, 9ங்கிற பாக்கிய ஸ்தானாதிபதியும் கேந்திர ஸ்தானாதிபதியும் சேர்வதே ஒரு பாக்கியம், ஒரு யோகம். அவர் குருவோட சேரும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு பலனை கிடைக்கும். ஸோ அதனால் இதோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், அன்எர்ன் இன்கம், இது மாதிரி நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு மனைவி மூலமாக, கணவர் மூலமாக, உயில் மூலமாக, அது மாதிரி இனாமா நம்ம போய் வேலை, உத்தியோகம், தொழிலில் சம்பாதிக்காமல் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் நீங்கள் காத்திருந்தீங்க, வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறனால அந்த 7ஆம் இடங்கிற மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதார ஸ்தானத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வீண் விவாதம் அதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வேலை தொழில் விஷயத்துக்கு நல்லது. ஆனால் சனி செவ்வாய் இருக்கிறனால கண்டிப்பாக தொழிலில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வரலாம். ஏன்னா சுக்கிரனே தனுசு ராசிக்கு ஒரு சுமாரான கிரகம். அவர் செவ்வாய் சனி பார்வை பெற்று 10ல் வரும்பொழுது அந்த 6ஆம் வீட்டு அந்த வேலை, 8ஆம் வீட்டு வேலையை உங்களுக்கு 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் தொழில் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி கூட்டு தொழில் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம், தவறு இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்குது. எது மாதிரி மாற்றம்னா, திடீர் பயணங்கள், திடீர்னு அப்படியே மாறுறது, இடம் மாறுறது, திடீர்னு நம்ம பொசிஷன் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறது, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து சிலது நடக்கிறது, அது மாதிரி ஃபாரின் கனெக்ஷன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடு, அது மாதிரி அவுட்டர் சர்க்கிள்லேருந்து நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வர்றது, இதெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பாக நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026ல் இது மாதிரி நேரடியாக போய் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணாலும் இன்டைரக்டாக வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. தொழில் அமைப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியே சனி செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறனால உடல் உபாதைகளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி பண்ணாமல் கொஞ்சம் இறங்கின பார்த்தோமா பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக, அப்புறம் நம்ம இந்தியிலுமே பெரிய கவனத்தை போடாமல், அஜாக்கிரதையாக இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த சுக்கிரனோட வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் சனியின் பார்வையும் அவர் பெறுகிறார். அப்படிங்கிறதுனால மெயினான தனுசு ராசிக்காரங்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, டோன்ட் டேக் இட் ஈஸி. மற்றபடி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி திடீர் லாபங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மனைவி மூலமாக இருக்குது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். அதே சமயத்தில் திருமண விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திருமணம் ஆனதுக்கப்புறம் வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரி சில பாசிட்டிவான அமைப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த குருவோட சேரக்கூடிய புதன், சூரியன், அதே மாதிரி ராஜயோகாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்குறது, இது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய
பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை போட்டு உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில நம்ம ஜாதகத்த போட்டு அனுப்பிச்சு ஒரு கன்சல்டேஷன்ல நம்ம அப்பாயின்ட்மென்ட்ல பார்த்தோம்னா, நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது? இறந்த காலம் எப்படி இருந்தது? இப்ப போயிட்டு இருக்கிற காலம் எப்படி இருக்குது? வொர்ஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஓவரா? பெஸ்ட் இஸ் எட் டூ கம்மா? அல்லது இன்னுமே வொர்ஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கா? எது மார டைரக்ஷன் நம்ம வாழ்க்கை திரும்புது? அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்து, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டெர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டெர்ம்லாம் எப்படி இருக்கு? நம்ம எந்த மாரி டைரக்ஷன்ல நம்ம போலாம்? நம்ம லக்னம் எப்படி இருக்கு? லக்னாதிபதி உச்சமா இருக்காரா? எப்படி இருக்கு? நமக்கு யோகமான கிரகங்கள்ல யாரு? ராசிக்கும், லக்னத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ஸ்தான பலம், திக்பலம், திக்பலங்கிற நம்மளோட ஒரு ஒரு கிரகத்தோட பலத்த எடுத்து நம்மளோட யோகமான பிளானட் என்னன்னு கண்டுபிடிச்சு, அந்த தசாபுக்திகளுக்கு ஏத்த மாரி சில பலன்களை பார்க்கும் பொழுது, அடுத்து வரக்கூடிய லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம், அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்லாம் வந்து எது நமக்கு பெஸ்ட் டெசிஷனா வருது? நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ்ல வந்து எது மாரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம்? எது மாரி சாய்ஸ் வந்து நமக்கு சரி வராது? அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் துல்லியமாக நம்ம பார்த்து, எதையும் நம்ம வந்து மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு, அந்த நமக்கு ஏத்தமாற விஷயங்கள், ஏத்தமான ஒரு விஷயங்கள் வந்து அது மாரியான விஷயங்கள்லாம் நம்மளோட ஜாதகத்தில பார்த்து, அதுக்கு அது தகுந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது, நம்மளுடைய கர்மா என்ன சொல்கிறது? நம்மளுடைய யோகமான கிரகம் என்ன? நம்மளுடைய யோகமான துறை என்ன? வியாபாரமா? வேலையா? அல்லது வேலைன்னு வந்துட்டோம்னா, எது மாரி வேலை? டெக்னிக்கல் வேலையா? அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையா? அல்லது உயர் படிப்பு வந்து நமக்கு என்ன வரும்? என்ன துறை? என்ன துறையில போனா நம்ம ஜெயிக்கலாம்? அடுத்தடுத்த திசைகள் எத காட்டுது? வேலையா? தொழிலா? அது மாரி விஷயங்கள்லாம் நம்ம முடிவு பண்ணி, அதே மாதிரி கல்யாணங்கள் எப்போ நடக்க போகுது? நமக்கு எத்தகைய ஒரு கல்யாணம் நடக்க போகுது? நமக்கு லேட்டா? ஏர்லியா? எது மாரி வரன்னு நம்ம பார்க்கலாம். குழந்தை பேரு எப்படி இருக்கு? நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய வம்சாவளிகள் எப்படி நம்ம பண்ண போறோம்? பிளான் பண்ண போறோம்? எப்போ நம்ம ரிட்டயர் ஆக போறோம்? எப்போ நமக்கு கடன் அடைய போகுது? எப்போ நம்ம வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து வரப்போறோம்? எப்போ நம்ம செட்டில் ஆக போறோம்? எப்போ நம்ம வெளிநாட்டில இருந்தோம்னா, வெளிநாட்டிலேருந்து எப்போ நம்ம உள்நாட்டுக்கு வரப்போறோம்? அது மாரி அமைப்புகள் இருக்கா? அல்லது வெளிநாட்டிலேயே நம்ம வாழப் போறோமா? எது மாரி ஒரு அமைப்பு நம்ம ஜாதகத்தில இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது, கண்டிப்பா வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள், அதுக்கு தகுந்த மாரி ஒரு முடிவுகளை எடுத்து, அதுக்கு தகுந்த மாரி வாழ்க்கை சம்பவங்களை நீங்களே அமைச்சுக்கலாம். அதாவது எது மாரி விஷயங்கள் எப்ப நடக்குங்கிறது தெரிஞ்சா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க டைம் லைன்ஸ்க்காக வெயிட் பண்றது. சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது சரியா. சில நேரத்தில நம்ம எதிரே பார்க்க மாட்டோம். அது டக்குன்னு நடந்துரும். அது மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்து தான் நம்மளோட மனித வாழ்க்கையே நடந்து கொண்டிருக்கிறனால, அந்த காலகட்டங்களை ஒரு ஓரளவுக்கு நம்ம தெரிந்து கொண்டேனால், தேவையற்ற மார ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது, ரொம்ப டென்ஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அது மாரி விஷயங்கள எல்லாம் தவிர்த்து, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு கிளாரிட்டி பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காலில் சந்திப்போம். நன்றி.